Hi students. ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் பீப்புள்ஸ் ரிவோல்ட் அந்த சாப்டர் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்த்தோம். ஸோ எப்படி வந்துட்டு அவர் ரூல் பண்ணார். ஸோ பிரிட்டிஷ் மேன் ஜாக்சனுக்கும் எட்வர்ட் கிளைவ் அவங்களுக்கு நடுவில் வந்துட்டு கட்டபொம்மனோட ரிலேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது, அவங்க ரெண்டு பேர்த்து கூட எப்படி வந்துட்டு இந்த பாஞ்சாலங்குறிச்சி அவர் ரூல் பண்ண பாஞ்சாலங்குறிச்சி வந்துட்டு ஃபால் ஆச்சு, எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வேலுநாச்சியாரை பற்றி பார்த்தோம். ஸோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு குயின், அதாவது பிரிட்டிஷை எகெயின்ஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணதில் ஃபஸ்ட்டு குயின் அவங்க தான். ஸோ நம்ம தமிழில் வந்துட்டு அவங்கள வீரமங்கைன்னு சொல்கிறோம், அதே மாதிரி சவுத் இந்தியாவோட ஜான்சி ராணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மருது பிரதர்ஸ். ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 38 இருக்குது மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸ் வேர் த சன்ஸ் ஆஃப் மொக்கைய பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள். ஸோ மருது பிரதர்ஸ் யாரோட பசங்க அப்படின்னா மொக்கை பழனியப்பனுங்கிறது அவங்க அப்பா பேர், பொன்னாத்தாள் அப்படிங்கிறது அவங்க அம்மா பேர். இந்த எல்டர் பிரதர் வாஸ் கால்ட் பெரிய மருது, அதாவது வந்துட்டு எல்டர் பிரதர் அதாவது மூத்தவர் பேர் வந்துட்டு பெரிய மருது, அந்த எங்கர் பிரதர் சின்ன மருது. ஸோ அவரோட தம்பி தான் யார் அப்படின்னா சின்ன மருது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் தான் வந்துட்டு மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மருது வாஸ் மோர் பாப்புலர் அண்ட் வாஸ் கால்டு மருது பாண்டியன். அதாவது வந்துட்டு அந்த ரெண்டு பிரதர்ஸில் வந்துட்டு சின்ன மருது அதாவது யங்கஸ்ட் பிரதர் வந்துட்டு ரொம்பவே பாப்புலர். அவர் எப்படி பாப்புலர், அவருக்கு என்ன பேர் அப்படின்னா மருது பாண்டியன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட பேரை வந்துட்டு பாப்புலராக பண்ணிக்கிட்டாரு. சின்ன மருது சர்வ்ட் அண்டர் முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் ஆஃப் சிவகங்கா. ஸோ முத்துவடுகநாதர் யார், அதாவது வேலுநாச்சியோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்கு கீழே இந்த சின்ன மருது வந்துட்டு சிவகங்கையில் வந்துட்டு அவருக்கு கீழே வேலை பார்த்தாரு. எந்த பீரியடில் அப்படின்னா வந்துட்டு 1750 1772 வரைக்கும். இன் 1772 the Nawab of Arcot laid the siege of Sivaganga and captured it. ஸோ 1772 ஆர்காட்டோட நவாப் வந்துட்டு சிவகங்கையை அட்டாக் பண்ணி அதை வந்துட்டு கேப்சரும் பண்ணிடுறாங்க. முத்துவடுகநாத பெரிய உடையார் தேவர் டைட் இன் த பேட்டில். ஸோ அந்த பேட்டிலில் முத்துவடுகநாதர் வந்துட்டு இறந்துறாரு. ஹவவர் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் சிவகங்கா வாஸ் ரீகேப்சர்டு பை மருது பிரதர்ஸ் அண்ட் பெரிய மருது வாஸ் enthroned as a ruler. சின்ன மருது ஆக்ட் ஆஸ் ஹிஸ் அட்வைசர். ஸோ அதே அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. நவாப் ஆஃப் ஆர்காட்டில் இருக்கக்கூடிய நவாப் வந்துட்டு அந்த சிவகங்கையை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த கேப்சர் பண்ணுற அந்த பேட்டில் வந்துட்டு முத்துவடுகநாதர் வந்துட்டு இறந்துடுறாரு. அப்படி இருந்து இவங்க வந்துட்டு எகெயின் வந்துட்டு அந்த சிவகங்கையை வந்துட்டு ரீகேப்சர் பண்ணிடுறாங்க அவங்கக்கிட்ட இருந்துட்டு ஃபியூ மந்த்ஸ் லேட்டரில். ஸோ அப்படி ரீகேப்சர் பண்ணினதுக்கப்புறம் யார் வந்துட்டு த்ரோனுக்கு, அதாவது யார் வந்துட்டு அரியணையில் உட்கார்றாரு அப்படின்னா பெரிய மருது வந்துட்டு அரியணையில் ஏறுறாரு, ரூலராக வந்து வராரு. ஸோ அவருக்கு ஒரு அட்வைசராக யார் இருக்கா, சின்ன மருது வந்துட்டு இருக்கார். டியூ டு த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஹி வாஸ் கால்ட் அஸ் லயன் ஆஃப் சிவகங்கா. அதாவது வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணனால இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லயன் ஆஃப் சிவகங்கா, அதாவது சிவகங்கையோட சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்லுவாங்க. In the later half of 18th century, the rebellion against the British was carried by மருது brothers in South India. ஸோ அதாவது 18th century ஹாஃபில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு இந்த மருது பிரதர்ஸ் வந்துட்டு நிறைய ரெபலியன் அதாவது நிறைய வார்ஸ் எல்லாம் பண்ணாங்கங்கிறாங்க. ஸோ மருது பிரதர்ஸ்னு பார்க்கும்போது இவங்க பேரண்ட்ஸ் நேம் என்ன, மொக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ எல்டர் பிரதர் பேர் வந்துட்டு பெரிய மருது, எங்கர் பிரதர் பேர் வந்துட்டு சின்ன மருது. ஸோ சின்ன மருது வந்துட்டு ரொம்பவே பாப்புலராக என்ன பேரில் இருந்தாலும் மருது பாண்டியன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சின்ன மருதோட பேர். சின்ன மருது வந்துட்டு யாருக்கு கீழே இருந்தாருன்னா முத்துவடுகநாதர் கீழே, சிவகங்கையை ரூல் பண்ண முத்துவடுகநாதர் கீழே இருந்தார். ஸோ 1772 ஆர்காட்டோட நவாப் வந்துட்டு சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பேட்டிலில் வந்துட்டு முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. இருந்தாலும் அவர் இறந்த அந்த கேப்சர் பண்ணினாலும் எகெயின் வந்துட்டு சிவகங்கையை வந்துட்டு இவங்க ரீகேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ ரீகேப்சர் பண்ணதுக்கப்புறம் பெரிய மருது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ரூலராக வந்து வராரு. ஸோ அவருக்கு அட்வைஸராக வந்துட்டு சின்ன மருது வந்துட்டு வராரு. ஸோ பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணனால இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லயன் ஆஃப் சிவகங்கா, அதாவது சிவகங்கையோட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 18th century ஹாஃபில் வந்துட்டு இந்த மருது பிரதர்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷுக்கு எகெயின்ஸ்டாக ரெபலியன் அதாவது நிறையா போராட்டங்களை வந்துட்டு நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மருது பிரதர்ஸ். நெக்ஸ்ட்டு காசஸ் ஃபார் த கான்ஃப்ளிக்ட்.
ஸோ என்னென்ன காசஸ் இந்த கான்ஃப்ளிக்ட் வரக்கு என்னென்ன காசஸ் அப்படின்னா, Kattabomman was hanged to death and his brother Oomathurai and others fled to Sivaganga where Marudhu Pandya gave protection to them. ஸோ கட்டபொம்மனை வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ அவரோட பிரதர் தான் யாருன்னா ஊமைத்துறைங்கிறது அவரோட பிரதர்ஸு. எல்லோரும் எங்கே போயிடுறாங்க, சிவகங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மருது பாண்டியர் அதாவது சின்ன மருது வந்துட்டு இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. The merchants of Sivaganga did not like the interference of the company in their internal politics. அதாவது மர்ச்சன்ட்ஸ்னால் அந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய அந்த வணிகம் பண்ணுறாங்களா அவங்க தான் வந்துட்டு மர்ச்சன்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லை. என்ன பிடிக்கலைன்னா, இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கல, அதாவது சிவகங்கைக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயங்களிலும் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகிறது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல. The company waged a war against Sivaganga for these two causes. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இந்த ரெண்டு காரணங்களால இந்த வாரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன காசுனா, அதாவது கட்டபொம்மனை தூக்கில் போட்டதுக்கப்புறம் கட்டபொம்மனோட பிரதர் தான் வந்துட்டு ஊமத்துறை. ஸோ அவரும் வந்துட்டு சிவகங்கைக்கு வந்துடுறாங்க தப்பிச்சு. ஸோ அந்த சிவகங்கைக்கு வந்த பிறகு மருது பாண்டியர் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி சிவகங்கையில் இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸுக்கு இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு அவங்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கிறதுல இன்டர்ஃபியர் ஆகிறது பிடிக்கல. ஸோ அதனால வந்துட்டு இந்த கம்பெனிக்கு என்ன கோவம்னா, நம்மளை எதிர்த்தவங்களுக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க, இவங்க நம்மளுக்கு கீழே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கோவம். ஸோ அதனால என்ன ஆகுது, இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க வந்துட்டு வாரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சவுத் இண்டியன் ரெபலியன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ரெபலியன் வருது. எந்த இயர்லினா 1800 1801 வரைக்கும். இன் February 1801 the brothers of Kattabomman, Oomathurai and Seventhai escaped from பாளையங்கோட்டை prison and reached கமுதி. ஸோ வந்துட்டு February 1801 இந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸ் யார் ஊமத்துறை அண்ட் செவந்தைங்கிறது வந்துட்டு கட்டபொம்மனோட பிரதர்ஸ். அவங்க வந்துட்டு பாளையங்கோட்டை ஜெயில் அதாவது prison வந்துட்டு எஸ்கேப் ஆகி எங்கே போயிடுறாங்கன்னா கமுதி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிடுறாங்க. சின்ன மருது டுக் தேம் டு த சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். ஸோ சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அதாவது மருது பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்துட்டு சிவகங்கையோட கேபிட்டல் தான் என்னென்னா சிறுவயல் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. They constructed their ancestral fort at பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஆன்சிஸ்டர் அதாவது பரம்பரையாக இருக்கக்கூடிய கோட்டையை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. The British troops under Colin Macleay retook the fort in April and the Palekar brothers sought shelter in Sivaganga. ஸோ அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் யாரோட லீடர்ஷிப்னா கொலின் மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தரோட லீடர்ஷிப்பில் எகெயின் வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க ஏப்ரலில். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த கட்டபொம்மனோட பிரதர்ஸ் வந்துட்டு சிவகங்கையில் போயிட்டு தஞ்சம் புகுறாங்க, அங்கே போய் தங்குறாங்க. The English demanded Marudhu Pandyas to hand over the fugitives. They later refused. Carl Agnew and Carl Innis marched against them. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் வந்துட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா மருது பாண்டியஸ் கிட்டே என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த ரெண்டு பிரதர்ஸ் கட்டபொம்மனோட ரெண்டு பிரதர்ஸை வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மருது பாண்டியர்கள் வந்துட்டு அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இந்த கர்னல் ஐனிஸ் அண்ட் கர்னல் அக்னியோ ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக மார்ச் பண்ணி வராங்க. The Palekar War assumed a much broader character than its predecessor. It was directed by confederacy consisting of Marudhu Pandiyar of Sivaganga, Gopala Nayak of Dindukkal, Kerala Varma of Malabar, கிருஷ்ணப்ப நாயக்கா அண்ட் தண்டாஜி ஆஃப் மைசூர். ஸோ வந்துட்டு வார் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ட்ரூப்ஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இந்த பாளையக்காரஸும் யாரெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா வந்துட்டு மருது பாண்டியஸ், அதாவது சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியஸ், நெக்ஸ்ட்டு திண்டுக்கலை ரூல் பண்ண கோபால நாயக், மலபாரை ரூல் பண்ண அதாவது கேரளாவை ரூல் பண்ண கேரளாவர்மன் அண்டு மைசூரை ரூல் பண்ண கிருஷ்ணப்ப நாயக்கர் அந்த துண்டோஜி அப்படிங்கிற எல்லாருமே வந்துட்டு ஒட்டுக்காக சேர்ந்து இந்த வாரை அந்த இங்கிலீஷ்க்கு எகெயின்ஸ்டாக இது பண்ணுறாங்க. The English declared war against the Confederacy. ஸோ Confederacy is nothing but குரூப்பாக அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி குரூப்பாக ஃபார்ம் பண்ணும்போது இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் எதிர்த்து அவங்க வந்துட்டு வாரை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இதான் என்னென்னா சவுத் இண்டியன் ரெபலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அதாவது புக் பேக் கொஸ்டினில்
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஃபுல் பேராகிராஃப் தான் ஆன்சராக வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801. The Marudupandiyas issued a proclamation of independence called திருச்சிராப்பள்ளி proclamation in June 1801. ஸோ மருதுபாண்டியாஸ் வந்துட்டு ஒரு ப்ரொக்ளமேஷன், அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு வேண்டிய ஒரு ப்ரொக்ளமேஷனை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வந்துட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூன் 1801 வந்தது. The proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கால், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் எல்லாம் யுனைட் பண்ணி பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்துட்டு போராடணும்னு ஒரு கூப்பிட்ற ஒரு ஃபஸ்ட்டு கால் எதுனா இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் தான். A copy of proclamation was pasted on the walls of Nawab Palace in the fort of Tiruchi, and another copy was placed on the walls of the வைஷ்ணவா டெம்பிள் அட் ஸ்ரீரங்கம். ஸோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காப்பி, இந்த ப்ரொக்ளமேஷனோட காப்பியை வந்துட்டு எங்கே பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நவாப்ஸ் பேலஸ், அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய நவாப் பேலஸ் ஃபோர்ட்டில் வந்துட்டு ஒரு காப்பியை பேஸ் பண்ணுறாங்க. இன்னொரு காப்பியை வந்துட்டு எங்கே பேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ டெம்பிளில் வந்துட்டு பேஸ் பண்ணுறாங்க. The Marudha brothers spread the spirit of opposition against the English everywhere. ஸோ இந்த மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரிவேர் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் மெனி பாளையக்காரஸ் ஆஃப் தமிழ்நாடு வெண்ட் ஆன் ரேலி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ். ஸோ அதோட ரிசல்ட்டை என்ன ஆகுதுன்னா நிறைய பாளையக்காரஸ் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக வராங்க. சின்னமருது collected nearly 20,000 men to challenge the English army. ஸோ சின்னமருது யார், மருதுபாண்டி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ட்ரூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 20,000 men இருக்குது. ஸோ அது வந்துட்டு அந்த இங்கிலீஷ் பீப்புளோட ஆர்மிக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரிட்டிஷ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வேர் ரஷ்டு ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்ட் மலாயா. ஸோ பிரிட்டிஷோட ஃபோர்ஸில் எங்கேருந்து வராங்க, பெங்கால், சிலோன் அண்ட் மலாயாலேருந்து வராங்க. The Rajas of புதுக்கோட்டை, எட்டயாபுரம் அண்ட் தஞ்சாவூர் stood by the British. ஸோ பிரிட்டிஷ் சைடில் தான் வந்துட்டு இந்த புதுக்கோட்டை, எட்டயாபுரம், தஞ்சாவூர், ஸோ இதை ரூல் பண்ண ராஜா எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் சைடில் தான் இருக்காங்க. டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஃபாலோட் பை த இங்கிலீஷ் ஸ்பிளிட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் பாளையக்கார்ஸ். ஸோ வந்துட்டு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, அந்த பாலிசி மூலயமா அந்த இங்கிலீஷ் வந்துட்டு அந்த பாலிசி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலிசி மூலயமா இந்த பாளையக்கார ஃபோர்ஸஸை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. இதான் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனுங்கும் போது அது வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கிலீஷ் அனெக்ஸ்டு சிவகங்கை. ஸோ சிவகங்கையை வந்துட்டு ஃபைனலாக இங்கிலீஷ் வந்துட்டு கேப்சர் பண்ணிடுறாங்க. எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன் May 1801 இங்கிலீஷ் அட்டாக்டு த ரெபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்ட் திருச்சி ஏரியா. ஸோ 1801 மேலே வந்துட்டு இங்கிலீஷ் யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா ரெபல்ஸ், அதாவது தஞ்சாவூர் அண்ட் திருச்சி ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெபல்லியனில் பார்ட்டிசிபேட் பண்ண ரெபல்ஸ், அதாவது அந்த பர்சன் சோல்ஜர்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. த ரெபல்ஸ் வென் டு பிறன்மலை அண்ட் காளையர் கோயில். ஸோ அந்த ரெபல்ஸ்லாம் எங்கே போயிடுறாங்க, பிறன்மலைக்கோ காளையர் கோயிலுக்கோ போயிடுறாங்க. they were again defeated by the forces of English. ஸோ அப்படி போனாலும் மறுபடியும் இந்த இங்கிலீஷ் ஃபோர்ஸ் வந்துட்டு அவங்களே டிஃபீட் பண்ணிடுறாங்க. In the end, the superior military strength and the able commanders of British army won the battle. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த பிரிட்டிஷ், அதாவது அவங்களோட superior military strength-உம் அவங்களோட ஏபிள் கமாண்டர்ஸ் மூலயமா இந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு அந்த பேட்டிலில் வின் பண்ணிடுறாங்க. The rebellion failed and the English annexed the சிவகங்கை in 1801. ஸோ அந்த ரெபல்லியன், அந்த வார் வந்துட்டு அந்த பேட்டில் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுது. ஸோ ஃபைனலாக இங்கிலீஷ் வந்துட்டு சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க. எப்படின்னா 1801. The Marudha brothers were executed in the fort of Tirupattur in Ramanathapuram district on 24th October 1801. ஸோ மருது பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் இருக்க ஒரு ஃபோர்ட்டில் வந்துட்டு 24th October 1801 வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸிக்யூட், அதாவது கொண்டுடுறாங்க. ஊமத்துறை அண்ட் செவன்த்தை வாஸ் கேப்சர்ட் அண்ட் beheaded at பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16th November 1801. ஸோ ஊமத்துறை அண்ட் செவந்தையை வந்துட்டு கேப்சர் பண்ணி பாஞ்சாலங்குறிச்சியில் 16th November 1801 இது பண்ணிடுறாங்க, அதாவது கொண்டுடுறாங்க. 73 rebels were sentenced to Penganga in Malaya, then called the Prince of Wales Islands. ஸோ 73 rebels, அந்த ரெபல்லியன் இருந்த 73 மெம்பர்ஸை என்ன பண்ணிடுறாங்க, அவங்களையும் சென்டென்ஸ், அவங்களையும் கொண்டுடுறாங்க. எங்கே அப்படின்னா பென்னாங் அப்படிங்கிறது கூட மலாயா பிளேஸில்.
though they feel before the English, they were the pioneers in sowing the seeds of nationalism in the land of Tamil. தமிழ் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் கிட்ட தோற்று போயிட்டாலும் அவங்க தான் பைனியர்ஸ், அவங்க தான் நம்மளோட முன்னோடிகள். எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட நேஷ்னலிசம், அதாவது தேசப்பற்று அப்படின்னு ஒன்று விதைச்சிட்டு போனது யார் அப்படின்னா இந்த மருது பிரதர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. Thus the South Indian Rebellion is a landmark in the history of தமிழ்நாடு. ஸோ சவுத் இண்டியன் ரெபல்லியன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியில் ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஆல்தோ த 1800 to 1801 rebellion was to be categorized in the British records as the second பாளையக்காரர் வார். அதாவது வந்துட்டு இங்கிலீஷோட ரெக்கார்ட் படி இந்த சவுத் இண்டியன் ரெபல்லியன், அதாவது 1800லேருந்து 1801 வரைக்கும் இந்த ரெபல்லியனை வந்துட்டு செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Under the terms of Karnataka Treaty on 31 July 1801, the British assumed direct control over தமிழ்நாடு. ஸோ வந்துட்டு டைரக்ட் கண்ட்ரோலாக அவங்களுக்கு, அதாவது அந்த ட்ரீட்டி, அந்த கர்நாடகா ட்ரீட்டி 31 ஜூலை 1801 ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, ஒரு ஒப்பந்தம். ஸோ அதுதான் வந்துட்டு கர்நாடகா ட்ரீட்டி. ஸோ அந்த ட்ரீட்டி படி பிரிட்டிஷுக்கு கீழே நம்மளோட தமிழ்நாடு வந்துட்டு ஓவராலாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்துட்டு இவங்க அபாலிஷும் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு சிவகங்கையை கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மருது பிரதர்ஸ்னால் யாருன்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன காசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சவுத் இண்டியன் ரெபல்லியன் எந்த பீரியட் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு சிவகங்கையை வந்துட்டு ஃபைனலாக கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டாபிக் மருது பிரதர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா தீரன் சின்னமலை வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.